ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாக் டெக்னிக். அதாவது செல்ஃப் டாக் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். அதாவது இது லா ஆஃப் அட்ராக்ஷனாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே நம்ம நிறைய மெத்தட் பயன்படுத்தியிருப்போம். அது ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது, ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் அதை பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க. இது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு சில பேர் என்ன செய்வோம்னா, நம்ம நமக்கு தேவையானதை நம்ம ஒரு நோட்டில் நம்ம எழுதி வச்சுக்குவோம். அப்போ எழுதி நம்ம வச்சுக்குவோம். அப்போ ஒரு சில பேர்த்துக்கு அது எழுதவே பிடிக்காது இல்லையா? எழுத பிடிக்காதவங்களுக்கு தான் இந்த மாதிரி மெத்தட் டெக்னிக்கல் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப கம்பல் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதுவாங்க. ஆனால் அப்படி எழுதுகிறவங்களுக்கு அந்த ஃபீலிங்கோட உணர்வோடு அவங்க எழுத மாட்டாங்க. சாதாரணமாக நம்ம எப்படி சாதாரணமாக நம்ம ஒரு மளிகை ஜாமான் எழுதுகிறோமோ, அடுத்தவங்களுக்கு நம்ம சாதாரணமாக எழுதி கொடுக்குறோமோ அந்த மாதிரி எழுதிட்டு போயிடுவாங்க. அதாவது நம்ம அதை எழுதும் போது நமக்கு நம்மளாவே அது உணர்வுபூர்வமாக அது எழுதுனா மட்டும்தான் அந்த மெத்தடை பயன்படுத்த முடியும். அது நல்லா யூஸும் ஆகும்னு சொல்லுவாங்க. அதை நானும் பயன்படுத்தியிருக்கேன். அது நல்லாவும் யூஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதுக்கும் மீறி இப்போ செல்ஃப் டாக் பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க நம்ம ஓகே. இப்போது செல்ஃப் டாக்னால் என்ன அப்படின்னா, அதாவது நம்மளாக பேசி வாயை திறந்து பேசி இல்லை இன்னொருத்தவங்கக்கிட்ட அதை பேசி மற்றவங்ககிட்ட பேசுகிறது தான் அதை நம்மளுடைய விஷயத்தை இன்னொருத்தவங்ககிட்ட சொல்கிறத மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் தனிமையில் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் நோட்டில் நமக்கு தேவையானது வேணும் அப்படின்ன மாதிரி எழுதுகிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேருக்கு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா செல்ஃப் டாக், அதாவது தனிமையில் பேசுகிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்கள் அவ்வளவா அதிகமாக செல்ஃப் டாக் பற்றி பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, உலக நியதியாக தான். ஏன்னா அவங்க வெளியே போயிடுவாங்க, வெளியே பற்றி பேசுவாங்க. இதுவே லேடிஸாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ராத்திரி இரவு தூங்கும் போது தான் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க மட்டும்தான் ஓவர் திங்கிங் பண்ணுற மாதிரி செல்ஃப் டாக் தன்னைத்தானே அவங்க பேசிக்கொள்வாங்க. அப்படி தான் ஒரு சில பெண்கள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ வாயை திறந்து நம்ம மனதளவில் தனிமையாக பேசுகிறது தான் செல்ஃப் டாக். இது நிறைய பேர்த்துக்கு பழக்கமாக கூட இருக்கலாம். இது என்னை பொறுத்த வரைக்கும் இதை நானும் யூஸ் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணி சம்சாரம் இருக்கிறாங்க, அண்ணி அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. இது கரெக்டாக யூஸ் ஆகிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் யூஸ் ஆகுது. அதாவது யூஸ் ஆகுதுன்னா நான் என்னுடைய ரிலேஷன்ஷிப்காக மட்டும் இல்லை, என்னுடைய பிரதர்க்காக கேட்பேன், அம்மாவுக்காக கேட்பேன், அப்பாவுக்காக கேட்பேன். இது யூஸ் ஆகிருக்கு. இதை நீங்களும் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போது செல்ஃப் டாக் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ செல்ஃப் டாக்கில் நம்ம எப்படி பேசலாம் அப்படின்ன மாதிரி பார்ப்போம். அதாவது நம்ம செல்ஃப் டாக்கில் பற்றி நம்ம பேசும்போது, இரவு தூங்கும் போது நீங்கள் தனிமையில் இருப்பீங்க இல்லையா? அப்போ நீங்கள் இரவு தூங்கும் போது நீங்கள் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி பேசணும். அதாவது நான் ஒரு தொழிலதிபர் ஆகிற மாதிரி, இல்லை ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடச்ச மாதிரி. இப்போ ஒரு காலேஜுக்கே அட்மிஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. காலேஜ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சி நான் அதில் போய் என்ட்ரன்ஸ் ரூமில் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் பேசுகிறேன். எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புது ஸ்டூடெண்ட்ஸ்னால எல்லாருமே வரவேற்கிறாங்க. எல்லோருமே நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா பேசுகிறாங்க. எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா பிரின்ஸிபல்கிட்ட, மேம்கிட்ட, லெக்சர்கிட்ட எல்லாருமே நான் பாராட்டு வாங்குகிற மாதிரி. அந்த பாராட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க. அந்த மெத்தடு நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்களாகவே நீங்கள் பேசிக்கொள்ளணும். இதுக்கு பேர் தான் செல்ஃப் டாக். இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு டைம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்பப்போ நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஒரே ஒரு நேரம் நீங்கள் இரவு தூங்கும் போதும் மார்னிங் டைம் நீங்கள் எந்திரிக்கும் போது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லா டைமும் இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் செல்ஃப் டாக் மட்டும் பண்ணால் மட்டும் போதும். தனிமையில் நீங்கள் பேசிக்கொண்டால் மட்டும் போதுமானது. இதை நம்ம எப்படி நீங்கள் இதை இமேஜின் பண்ணி நீங்கள் செல்ஃப் டாக் பற்றி பேசி முடிச்சது நடக்குமா?
நடந்துருமா இது நமக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. நடந்துருச்சு, நம்ம சூப்பராக ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இதை ஒர்க் ஆகும். இந்த யூனிவர்ஸ் நம்ம கேட்டதை கொடுக்குறதுக்கு அது ரெடியாக இருக்குது. ஆனால் அதை நம்ம ஒருமையாக நம்ம செஞ்சால் மட்டும்தான் அது கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். இதுபோல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.